வணக்கம். கரிகாலனை பழி வாங்கிய ஷபீர் என்னும் ஊடக அடியாள் பத்திரிகையாளர்களா ரவுடிகளா, இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு இருங்க, அப்பதான் நம்ம புது புது காணொலிகளை போட முடியும். விஷயத்துக்கு வாங்க. அதாவது சமீபத்துல சென்னை பிரஸ் கிளப்போட பொதுக்கூட்டம் நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். பொதுக்குழு கூட்டம். அதுல பல்வேறு விதமான விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தேன். அதுல முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னா, நம்ம கரிகாலன் இருக்காருல்ல, ஊடகவியலாளர் கரிகாலன், அவரை நம்ம அப்படிதான் அழைக்கணும். ஏன்னா நிறைய பேர் அவரை வெறும் யூடியூபர்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஊடகவியலாளர் கரிகாலனை பதவி, அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் பண்ணாங்க இல்லைங்களா, அதை பத்தி தான் இப்ப ஒரு விவாத பொருளா ஊடகங்கள்ல மாறி இருக்கு. குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல அவருடைய விவாதம் பெரிய அளவுல டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி இதுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஷபீர் அகமது அவருடைய செயல்பாடுகள் தொடக்கத்திலேருந்து நம்ம பார்த்துட்டே வரோம்னா, ஒரு திமுக எதிர்ப்பு அல்லது அதிமுக பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் தான் அவர் இருந்துட்டு வர்றாருங்கிறத அவருடைய அந்த பதிவுகள்ல இருந்து அவர் ரிப்போர்ட் பண்ற விதம், அவர் எப்படி ஒரு இஷ்யூ அணுகிறாரு, அதுல எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதாவது அவங்களுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஒரு ஓகே, அவருக்கு அதிமுக பாஜக தாவேகா தான் அவருக்கு விருப்பமான கட்சின்னா அதுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு எடுத்துட்டு போகலாம். ஆனா எப்போதுமே ஒரு திமுகவுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு அஜெண்டா செட் பண்றதுலே தான் அவருடைய காலம் முழுக்க இருந்தால்தான் அவரை நம்ம இந்த ஊடக அடியாள்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவருடைய பழைய செயல்பாடுகள் நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. அதுல ஒரு நேர்மையா இருக்காது. ஒரு நேர்மையற்ற முறையில தான் அவர் ரிப்போர்ட் பண்ணுவாரு. அதிமுகவுல ஏதாவது நடந்தா அதை பத்தி கண்டுக்க மாட்டாரு, பாஜகவுல எதுவும் நடந்தா அதை பத்தி கண்டுக்க மாட்டாரு, அதை பத்தி எல்லாம் ரிப்போர்ட் பண்ண மாட்டாரு. திமுகவுல ஒரு சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனே அவர் அதை ஹைலைட் பண்ணி அதன் மூலமாக கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கும் எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா, கரிகாலனுக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யறதுல இந்த ஷபீரோட ரோல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க அந்த பொதுக்குழுல நிறைய பேர் கரிகாலனுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தரை பதவி நீக்கம் பண்ண முடியாது உடனடியாக. ரெண்டாவது, அதுல அஜெண்டாவிலே இல்லை. அதை விட முக்கியம் அவருக்கு எந்த நோட்டீஸும் வழங்கப்படல, இல்லை கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் அவருக்கு எதிராக இல்லை. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவருக்கு நோட்டீஸும் சர்வ் பண்ணப்படலை. அதை எதுவும் இல்லாம ஆலப்ப சடன் அங்க கூடியிருந்தவங்கள ஒரு 50 பேர் கலாட்டா பண்ணி அவர் நீக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் வாக்கெடுப்புல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்ப இதனுடைய இந்த கரிகாலனுடைய நீக்கத்துல ஷபீர் அகமதோட அந்த பழிவாங்கல் நடவடிக்கை தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா தொடக்கத்தில இருந்தே ஷபீர் அகமது கரிகாலனை தன்னுடைய ஒரு எதிரியாக தான் பாதிச்சு வந்திருக்காரு. ஏன்னா அவரு ஷபீருக்கு என்ன நினைப்புன்னா, தான் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு, அதாவது டெலிவிஷன் மீடியாவில் இருக்கிறாரு. அதே மாதிரி நியூஸ் மினிட்டுங்கிற ஒரு மீடியா தான் பெரிய மீடியா, அதனால தான் ஒரு அத்தன்டிக்கான ஒரு மீடியாவில் இருக்கிற மாதிரியும், கரிகாலன் வெறும் யூடியூபர் மாதிரியும், அவருக்கு இதுலலாம் ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு என்ன ஜேர்னலிஸ்டை பத்தி தெரியுங்கிற மாதிரி ஒரு அந்த அதுலேயே ஒரு அன்டச்சபிலிட்டியை கடைபிடிக்கிற விதமா தான் ஷபீர் அகமது தொடர்ந்து நடந்துக்கிட்டாருன்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் இஷ்யூல இந்த சுப்பையாவுக்கு ஆதரவாகவும் அதிமுக பாஜக தாவேகா இந்த கட்சிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் கொண்ட அந்த மனநிலையை வச்சுக்கிட்டு தான் இந்த கரிகாலன் இஷ்யூல இவர் உள்ள இறங்கி வேலை செஞ்சிருக்காருன்னு பாக்குறோம். அன்னைக்கு அந்த கரிகாலன் நீக்கத்துல அந்த பொதுக்குழுல ஷபீர் அகமதோட ரோல் தான் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அவர் தான் அங்க உள்ளவங்களெல்லாம் தூண்டி விட்டுருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு குடிகாரர்கள் மாதிரி அங்க அந்த பொதுக்குழுவை மாற்றி, குடிகாரர்கள் குழு மாதிரி மாற்றி 2 அணியா பிரிஞ்சிருக்காங்க. அதாவது அங்க இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட அந்த குழு எல்லாம் ஒரு பக்கமும், இந்த யூடியூபர்ஸ் கொஞ்சம் லிபரல், கொஞ்சம் இடதுசாரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கமா இருந்து 2 பக்கமாக 2 அணியாக அந்த சென்னை பிரஸ் கிளப் அன்னைக்கு பிரிஞ்சு கிடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணமே ஷபீர் அகமது தலைமையில இருந்த அந்த ஊடக புரோக்கர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா இதுல அவருடைய செயல்பாடுகளை நீங்க உற்று கவனிச்சீங்கனாலே தெரியும், அவர் எந்த அளவு இந்த மாதிரி ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, ரைட் விங் பாலிடிக்ஸுக்கு மேலும் மேலும் அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி தான்
அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப பயஸ்டாக, ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக வந்து அவர் செயல்படுறாருங்கிறது நமக்கு எல்லாமே தெளிவா தெரியும். ஆக இந்த விஷயத்திலுமே வந்து கரிகாலன் வந்து அங்க உள்ள இருந்தா, அந்த மன்றத்துல இருந்தா, அந்த கார்டை வச்சுட்டு அவர் எல்லாரையுமே வந்து கேள்வி கேட்கிறாரு. குறிப்பாக வந்து அதிமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, தவேகாவுக்கு எதிராக எல்லாம் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. சங்கிகளை தோல் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்காத இடத்துல கூட கரிகாலனுடைய கேள்வி, நியாயமான கேள்வி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஊடக புரோக்கர்களுடைய ஒரு மெயின் கிரிவன்ஸா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்களுக்கு என்னன்னா, இவங்க செட் பண்ற நெரட்டிவ்க்கு அதை கவுண்டர் பண்ணி அப்பப்ப அவர் வந்து அவர் தன்னுடைய ஊடக செயல்பாடுகள் மூலமாக கரிகாலன் வந்து தொடர்ந்து இதை கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களுடைய இந்த நெரட்டிவை நல்லிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறதான் இவங்களுக்கெல்லாம் அவர் மேல உள்ள ஒரு கிரட்ஜா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதனுடைய ஒரு நோக்கமாகத்தான், இதனுடைய ஒரு அடிப்படையை வைத்துதான் கரிகாலன் வந்து இந்த சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காருன்னு பாக்குறோம். இவருடைய நீக்கத்துல அடிப்படையே வந்து செல்லாது. ஏன்னா ஒருத்தரை நீங்க நீக்கணும்னா ஒரு உறுப்பினரை வந்து பைலாவில் இருக்கணும். பைலா பிரகாரம் தான் நீக்க முடியும். சரி, அன்னைக்கு மீட்டிங்ல பைலாவை எதுவும் கோட் பண்ணவே இல்லைங்கிறது ஒண்ணு. சரி, பைலாவை விட்டுருங்க. சரி, இவரை நீக்கணும்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து 21 days நோட்டீஸ் அவருக்கு இஷ்யூ பண்ணிருக்கணும். இந்த சார்ஜுக்காக உங்க மேல உங்களை நீக்க போறோன்ட்டு கரிகாலனுக்கு ஒரு பர்சனலா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அப்புறம் அந்த நோட்டீஸுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்திருக்கணும். அந்த ரிப்ளையின் பேர்ல ஒரு என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவருடைய கருத்தையும் கேட்டிருக்கணும். 2 பக்க கருத்தையும் கேட்ட பிறகு உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருந்தாருன்னா அப்புறம் அதை வந்து பொதுக்குழுவில் அதை ஒரு தீர்மானமா வச்சு அங்க உறுப்பினர்கள்லாம் வந்து ஓட்டளிக்க வச்சு அப்புறம் தான் வந்து அவரை நீக்கிருக்கணும். ஆனா இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆன எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். வாய்மொழியாக அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து ஷபீர் அகமதுடைய ஆதரவாளர்களும் மற்ற அந்த ரைட் விங் ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூச்சல் போட்டு அங்க அன்னைக்கு கூடியிருந்த ஒரு 50 பேருடைய அந்த குரல் வாக்கெடுப்பின் மூலமாக கரிகாலனுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம இந்த விஷயத்துல டெஃபினட்டா வந்து கரிகாலனுக்கு ஆதரவாக தான் நிக்கிறோம். கரிகாலனுடைய நீக்கம் வந்து சட்டப்படி செல்லாதது, எத்திக்கல் பிரின்சிபல் பிரகாரமே வந்து அது செல்லுபடி ஆகாதது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆகவே வந்து அவருடைய இந்த பதவி நீக்கத்தை வந்து உடனடியாக சென்னை பிரஸ் கிளப் வந்து ரத்து பண்ணிட்டு அவரை மீண்டும் உறுப்பினராக ஆக்கணுங்கிறதா நம்ம இந்த நேரத்துல வேண்டிக்கிற கருத்து. அதே சமயம் ஷபீர் அகமது மாதிரி ஊடக அடியாட்கள் வந்து அவருடைய கை அந்த சென்னை பிரஸ் கிளப்ல ஓங்கி இருக்கிறது உண்மையிலே வந்து ஜேர்னலிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ரிப்போர்ட்டிங்க்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு முறையில் வேற விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.